எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாகிஸ்தான் எல்லையில் நிலைநிறுத்த இந்தியாவுக்காக 4வது S-400 ஆயுதத்தை அனுப்பிய ரஷ்ய அதிபர் புதின், சீனா அமெரிக்காவை எதிர்கொள்ள இந்தியாவுடன் கைகோர்த்து 100 Su-57 போர் விமானங்களை உருவாக்கும் ரஷ்யா. பாகிஸ்தானோட இந்தியாவுக்கு போர் பதற்றம் இருக்கக்கூடிய நிலைமையில இந்தியா S-400 வாங்கியிருக்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ பாலிடிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புளுக்காக நாங்க ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆசிய கண்டத்தில் மேற்காசிய பிராந்தியன்றது இப்போ உச்சகட்ட போர் பதற்றத்தில் இருந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்பால ஒரு 60 நாள் வரைக்கும் தான் மற்ற நாடுகளோட போர் நடத்த முடியும். அந்த அடிப்படையில் ஏறத்தாழ 35 நாளைக்கு மேல ஈரானோட ரொம்ப உக்கிரமா ட்ரம்ப் போர் நடத்தினாரு. அதோட மோசமான வெளிப்பாடுன்றது இந்தியாவோட பொருளாதாரத்தில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தினதை நீங்களுமே உணர்ந்திருப்பீங்க. எந்த காலத்துலங்க டீ 20 ரூபாய், காஃபிலாம் 30 ரூபாய்க்கு வித்திருக்குது. கொரோனா காலத்தில் கூட இல்லாத மோசமான நிலைமைன்றது இப்போ மேற்காசிய போரால் இருக்குதுன்றத நாம பார்க்கிறோம். இப்படி இந்தியா மட்டும் இல்லங்க, ஆசிய கண்டத்தில் இருக்கிற பல நாடுகளும் வளர்ந்த நாடுகளுமே கூட ஈரான் போரால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த மேற்காசிய போரை நிறுத்துறதுக்கு அமைதிக்கான மீடியேட்டர் நான் தான் சொல்லிட்டு இருக்கிற பாகிஸ்தான் இந்தியாவோட போர் நடத்துறதுக்கு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அமைதின்ற போர்வையில ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஈரான் போர்லாம் ஓஞ்ச கையோட 2026 ஜூலை மாசத்துக்கு அப்புறம் இந்தியாவோட போர் நடத்தணும்னு திட்டம் தீட்டிக்கிட்டு வர்றதா குளோபல் மீடியாவா இருக்க தி சன் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. 2025 ஆபரேஷன் சிந்தூர் போருக்கு அப்புறம் கடந்த 7-8 மாசமா இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுமே மறைமுகமா போர்ன்ற நெருப்புல கணிஞ்சுக்கிட்டு தாங்க இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தின்றது இப்ப ரஷ்ய அதிபர் புதின் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட்டிருக்குதுங்க. அது என்னன்னா, ரஷ்யா இந்தியாவுக்கு 4வது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஷிப் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் 3 S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுக்கு கொடுத்து உதவி இருக்கிற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பழைய ஒப்பந்த பிரகாரம் இப்ப 4வது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யாவில இருந்து இந்தியாவுக்கு ஷிப்மெண்ட்டை தொடங்கிட்டாங்க. மே 31, 2026 தேதிக்குள்ளார இந்த 4வது S-400 ரெஜிமெண்ட்ன்றது இந்திய படைகள்ல அதிகாரப்பூர்வமா இணைக்கப்பட இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது சம்பந்தமா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காருன்னா, டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்ல இந்தியா ரஷ்யான்ற இந்த ரெண்டு நாடுகளும் அடுத்த 10 வருஷத்துக்குள்ளார உலகத்துல எந்த நாடுகளும் இணைஞ்சு பணியாற்றாத அளவுக்கு ரொம்ப நெருக்கமா இணைஞ்சு பணியாற்ற இருக்கிறாங்க. இந்தியா ரஷ்ய ராணுவம் இணைஞ்சு உருவாக்குற புது ஆயுதங்கள் உலகத்துல புரட்சி ஏற்படுத்த போதுன்னு பேசியிருக்கிற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவோட பாதுகாப்பை பல மடங்கு வலிமையாக்குற விதமா ரஷ்யா இப்ப S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட 4வது ரெஜிமெண்ட்டை ஷிப்மெண்ட் பண்ணிருக்குது. டிசம்பர் மாசம் 2025 இந்தியாவுக்கு நேரில் வந்தப்ப இந்தியாவோட போட்ட பல ஒப்பந்தங்கள் பிரகாரம் 2026 இந்தியா ரஷ்யாவோட நட்பை இன்னும் ஆழமாக்குற விதமா ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரெண்டு நாடுகளும் பல முன்னேற்றங்களை பண்ண இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்தியாவோட ரஷ்யா போட்டிருந்த லாஜிஸ்டிக் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பிரகாரம் ஆர்டிக் பெருங்கடல் பரப்புல டிப்ளாய்மெண்ட் செய்யப்பட இருக்கிற இந்திய படைகளுக்கு அதிநவீனமான போர் பயிற்சிகளையும் ரஷ்யா கொடுக்க போறதா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரெஜிமெண்ட்ன்றது இந்தியாவுக்கு எந்த அளவு முக்கியன்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடு, அதுவும் அமெரிக்காவை இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் எப்ப எந்த நாடு மேல படையெடுப்பாருன்றதையே நம்மளால கணிக்க முடியாது. ஜியோ பாலிடிக்ஸ்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்ற அந்த கோட்பாடு பிரகாரம் அமெரிக்கா இந்தியாவை நட்பு நாடு, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்னு பேசினாலுமே 1971 போறப்ப இந்தியாவை தாக்குறதுக்கு இதே அமெரிக்கா முயற்சி பண்ணாங்க. அன்னைய காலகட்டத்தில் அணுசக்தியில இயங்குற USS என்டர்பிரைசஸ் என்ற ஏர்கிராஃப்ட் கேரியரை வங்காள விரிகுடாவை நோக்கி இந்தியாவை தாக்குறதுக்காகவே அமெரிக்கா அனுப்புனாங்க. அந்த இக்கட்டான நிலைமையில உலகத்துல எந்த நாடுகளுமே இந்தியாவை காப்பாத்துறதுக்கு முன் வரலங்க. அப்ப ஒரே ஒரு நாடு, சோவியத் ரஷ்யான்ற அந்த நாடு மட்டும்தான் தன்னோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலுங்களை இந்திய பெருங்கடல் பரப்புல கொண்டு வந்து நிறுத்தி முடிஞ்சா இந்தியா மேல தாக்குதல் நடத்துங்க பாப்போம்னு ரஷ்யா இந்தியாவுக்காக துணையா வந்து நின்னாங்க. இந்த மாதிரி 1971 வங்கதேச போர் காலகட்டம் மட்டும் இல்லைங்க, அதுல இருந்து இப்ப வரைக்குமே ரஷ்யா இந்தியாவுக்கு பல நேரங்கள்ல துணையா தான் நின்று இருக்கிறாங்க. அமெரிக்கா மட்டும் இல்லைங்க, இந்தியாவோட போர் நடத்திக்கிட்டு இருக்கிற சீனா, பாகிஸ்தான் மாதிரியான நாடுங்க
இந்தியாவுக்கு எதிராக பேலஸ்டிக் ஆயுதங்களையோ இல்லைனா அட்டாக் ட்ரோன்ஸுங்களை ஏவனா கூட அதை வானத்திலே வச்சு தாக்கி அடிக்கிறதுக்கு இந்தியாவோட படைகளுக்கு நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது தேவைப்படுது. இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, போர் காலகட்டத்தில் பாகிஸ்தானோ சீனாவோ இந்தியாவுக்கு எதிராக பேலஸ்டிக் மிசைல்ஸுங்க, க்ரூஸ் மிசைல்ஸுங்க இல்லைன்னா அட்டாக் ட்ரோன்ஸுங்களை ஏவனாங்கன்னா அந்த டைம் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவை எப்படி பாதுகாக்குனா, இந்த சிஸ்டமில் 2 செட்டாக இருக்குதுங்க. ஒன்று இந்த மிசைல்ஸுங்க ட்ரோன்ஸுங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற ராடார். அடுத்ததா சில நொடிகளில் அந்த ராடாரில் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த S-400 இருந்து இன்டர்செப்டார் மிசைல்ஸுங்க, அதாவது இடைமறிப்பு ஏவுகணைங்கன்றது வானத்தை நோக்கி சீறி பாயும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே ஆபரேஷன் சிந்தூர் போறப்ப அந்த 4 நாளும் பாகிஸ்தான் ஏவன நிறைய மிசைல்ஸுங்களை இந்தியா இடைமறிக்கிறத நீங்கள் வீடியோ காட்சிகளாக சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இந்தியாவை தாக்குறதுக்கு வர பாகிஸ்தானோட மிசைல்ஸுங்க ட்ரோன்ஸுங்க எல்லாத்தையும் ஒன்றை கூட விடாமல் இந்த S-400 வானத்திலே தாக்கி அழிக்க முடியுங்க. இந்தியா 2018 ரஷ்யாவோட S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தப்படி 40,000 கோடி பட்ஜெட்டில் 5 S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா வாங்குறதா அறிவிக்கப்பட்டது. இதில் ரஷ்யா 2022க்கு முன்னாடி இந்தியாவுக்கு 3 ரெஜிமெண்ட் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு ரெஜிமெண்ட்ன்றது பாகிஸ்தானோட பார்டர்லையும் இன்னொரு ரெஜிமெண்ட்ன்றது சீனாவோட லடாக் பார்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. கடைசியா 3வது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா சிலிகுரி காரிடார்ன்ற ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் சீனா பார்டர் ஓகே, சிலிகுரி காரிடார்னு ஒரு பகுதி சொல்றீங்களே, அது அந்த அளவுக்கு முக்கியமானு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா இருக்கிறது தான் இந்த சிலிகுரி காரிடாரா இருக்குதுங்க. இந்தியாவோட 7 சிஸ்டர்ஸ்னு அழைக்கப்படுற 7 வடகிழக்கு மாநிலங்களையும் மற்ற இந்திய மாநிலங்களோட இணைக்கிறதே இந்த குறுகிய நிலப்பரப்பா இருக்கிற சிலிகுரி காரிடார்ன்ற அந்த இடம் தாங்க. இந்த சிலிகுரி காரிடார்ன்ற அந்த சின்ன நிலப்பகுதிக்கு சீனா, வங்கதேசம், பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளால பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுங்க. அந்த காரணத்தினால தான் இந்தியா 3வது S-400 ரெஜிமெண்ட்டை சிலிகுரி காரிடாரில் கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் 3 ரெஜிமெண்ட் வந்துருச்சு. மிச்சம் இருக்கிற 2 ரெஜிமெண்ட்ன்றது 2023 இந்தியாவுக்கு கிடைக்க இருந்ததுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த நேட்டோ நாடுங்க உக்ரைன் நாடை கொண்டு நேட்டோவுக்குள்ளார இழுத்து போட பார்த்தாங்க. அதனால ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கோவப்பட்டு உக்ரைன் மேல படையெடுத்துட்டாருங்க. அப்படி தொடங்கின உக்ரைன் ரஷ்ய போர்ன்றது ஐரோப்பிய கண்டத்தில் எப்போ வேணா அணு ஆயுத போரே வெடிக்கலான்ற அளவுக்கு கடந்த 5 வருஷமா உக்கிரமா அங்க போர் நடந்துகிட்டு இருக்குது. உக்ரைன் போரால இந்தியாவுக்கு சில பொருளாதார பாதிப்புங்க இருந்தாலும் அதையும் தாண்டி டிஃபென்ஸ் ரீதியா ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போச்சுங்க. அது என்னன்னா, உக்ரைன் போர் காரணமா அமெரிக்கா ரஷ்யா மேல ஆயிரக்கணக்கான எக்கனாமிக் சாங்ஷன்ஸுங்களை போட்டு வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் பொருளாதார தடை, இன்னொரு பக்கம் போர் காரணமா ரஷ்யாவால இந்தியாவுக்கு மிச்சம் இருக்கிற 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சீக்கிரமா டெலிவரி பண்ண முடியலங்க. இதுக்கு மத்தியில இந்தியாவோட போட்டிருந்த இன்னொரு ஒப்பந்த பிரகாரம் 2 ஃப்ரிகேட் ஷிப்புங்களை 2025 ரஷ்யா இந்தியா கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. இப்படி 2 போர்க்கப்பலை கொடுத்த ரஷ்யா இப்போ இந்தியாவுக்கு 4வது S-400 ரெஜிமெண்ட்டை ஷிப்மெண்ட் பண்ணிட்டாங்க. மே மாசம் இறுதிக்குள்ளார இந்தியாவோட கைக்கு கிடைக்க போற இந்த S-400 ரெஜிமெண்ட்ன்றது பாகிஸ்தானோட பார்டர்ல தாங்க நிறுத்தப்பட இருக்குது. ஆபரேஷன் சிந்தூர் போர்ல 700க்கு அதிகமான பாகிஸ்தான் ட்ரோன்ஸுங்களையும் 300க்கு அதிகமான பாகிஸ்தானோட பேலஸ்டிக் ஆயுதங்களையும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாங்க வானத்திலே அழிச்சு இந்தியாவை காப்பாத்துச்சு. ஏன், டெல்லியை குறி வச்சு அதிசக்தி வாய்ந்த ஃபதா-2ன்ற பேலஸ்டிக் ஆயுதத்தையே அப்ப பாகிஸ்தான் ஏவி இருந்தாங்க. அதையுமே இந்தியாவோட சுதர்சன சக்கரான் அழைக்கப்படுற இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வானத்தில் அழிச்சிருந்தது. இப்படி வானாலும் மகத்துவம் கொண்ட இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட 4 ரெஜிமெண்ட்ன்றது இந்தியாவோட கைக்கு வந்துருச்சுங்க. மிச்சம் இருக்கிற 5வது ரெஜிமெண்ட்டும் இந்த டிசம்பர் மாசம் 2026க்குள்ளார இந்தியாவுக்கு அனுப்பப்படும்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லைங்க, ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் 5 ரெஜிமெண்ட் S-400 ஆயுதத்தையும் இந்தியா வாங்க இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி அசோசியேட்டட் பிரஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா கிட்ட இருந்து இப்படி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இந்தியாவுக்கு கிடைக்க போறது இல்லைங்க. இதையும் தாண்டி 5th ஜெனரேஷன் போர் விமானமா இருக்க Su-57 போர் விமானங்களை ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக இந்தியாவோட HALஓட பேசிக்கிட்டு இருக்கிற ரஷ்யாவோட விமான தயாரிப்பு நிறுவனம்ன்றது சீக்கிரமாவே ஒப்பந்தங்களை போட்டு இந்தியாவுக்கு 40ல இருந்து 100 Su-57 போர் விமானங்களை ரஷ்யா கொடுக்க இருக்கிறாங்க. இந்த போர் விமானங்களை இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வெலை கொடுத்து வாங்க போறது இல்லைங்க. இந்தியா ரஷ்யான்ற இந்த 2 நாடுகளுமே ஜாயிண்ட் வெஞ்சரா உருவாக்க இருக்கிறாங்க. அதுலயும் HAL நிறுவனத்தோட இணைஞ்சு
இந்தியாவிலே தான் இந்த போர் விமானங்கள் உருவாக்கப்பட இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியா பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட இருந்து 126 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கான ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க. என்னதான் ஜாயிண்ட் வெஞ்சரா உருவாக்குனாலுமே அதுல மேஜரான சோர்ஸ் கோடுங்களை கொடுக்கறதுக்கு பிரான்ஸ் தயங்குறதா சொல்லப்படுதுங்க. ஆனா ரஷ்யா அப்படி இல்லைங்க. இந்தியா தன்னோட நெருங்கிய நட்பு நாடுன்றதுனால இந்த 5th ஜெனரேஷன் போர் விமானமா இருக்க Su-57 போர் விமானங்களை உருவாக்குறதுல இந்தியாவுக்காக Su-57ஓட சோர்ஸ் கோடுங்களை கொடுக்கறதுக்கும் நாங்க தயார்னு ரஷ்யா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்படி இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமான ஆயுதங்கள் வாங்குறது சம்பந்தமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் சார்பில் என்ன பேசி வச்சிருக்கிறாருன்னா, அமெரிக்கா கிட்டையும் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, F-35 போர் விமானம் இருக்குதுன்றத இந்தியா புரிஞ்சுக்கணும். ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமான ஆயுதங்களை வாங்கினா இந்தியா பொருளாதார தடைங்களை சந்திக்க நேரிடும்னு ட்ரம்ப் மிரட்டியிருக்காருங்க. இந்தியாவோட பாதுகாப்புக்காக S-400 ஆயுதத்தை ரஷ்யா அனுப்பியிருக்கிறது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஜியோ பாலிடிக்ஸ் அப்டேட்டுங்களை நிறைய ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. நாங்க உங்களுக்கு பயனுள்ள சில புத்தகங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கிறோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாகவும் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச உதவிகளை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாத போர்களை நடத்திக்கிட்டு இருக்கிற வல்லரசுகளோட அதிபருங்க போருங்களை அடியோட கை விட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.